வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா UNIT-9 அதில் இந்தியன் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜில் இந்தியன் இங்கிலீஷோட ப்ளேஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் இந்த இந்தியன் இங்கிலீஷோடைய சேலியன்ட் ஃபீச்சர்ஸ், ஸோ இன்னும் இந்த இந்தியன் இங்கிலீஷை டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் இங்கிலீஷ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை எப்போ வந்துட்டு ஒரு பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷனாக இந்தியாவில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1830s, அதாவது டியூரிங் த ரூல் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் பண்ணாங்க இல்லையா, அந்த கிழக்கிந்திய கம்பெனி. அந்த 1830 தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை இந்தியாவில் ஒரு பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் லாங்குவேஜாக கொண்டு வராங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த லார்ட் மெக்காலே, ஸோ அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மேஜர் ரோல், ஹி ஹாஸ் பிளேட் த மேஜர் ரோல் இன் இன்ட்ரடியூசிங் இங்கிலீஷ். ஸோ அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த இந்தியாவுக்குள்ளே இங்கிலீஷ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அட் த சேம் டைம் வெஸ்டர்ன் கான்செப்ட்ஸ், நிறைய வெஸ்டர்ன் கான்செப்டையும் ஸோ இந்தியாவில் கொண்டு வந்திருக்காரு. எதுக்கு அப்படின்னா டு எஜுகேஷன் இந்தியா. ஸோ இந்தியாவுக்குள்ள வந்து ஒரு எஜுகேஷனை கொண்டு வர்றதுக்கு ஸோ இந்த இங்கிலீஷை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் இந்த லார்ட் மெக்காலே தான். ஸோ அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் கான்செப்டையும் இந்த எஜுகேஷனில் கொண்டு வந்தது வந்து லார்ட் மெக்காலே அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 1840 அண்ட் 1850. ஸோ இந்த டயத்தில் தான் என்ன ஆகுது அப்படின்னா, ப்ரைமரி, மிடில், ஹை ஸ்கூல்லாம் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது இந்தியாவில். இந்த 1850 to 1947க்குள்ளே இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஃபுல் ஷேப் கிடைக்குது. என்ன ஷேப்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலீஷ் அஸ் எ லிங்குவா ஃப்ராங்கா, அதாவது இந்தியா முழுக்க இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு இங்கிலீஷுங்கிறது ஆஸ் எ லிங்குவா ஃப்ராங்கா அப்படின்ற ஸோ அந்த ஃபார்முக்கு வருது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஆர்பி, அதாவது இந்த ரிசீவ்டு ப்ரொனன்சியேஷன், ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கே ஆர்பிங்கிறது என்ன அப்படின்னா, the வே ஆஃப் ப்ரொனவுன்சிங் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அதாவது ஸ்டாண்டர்ட் ஆக்சன்ட் ஃபார்மை வந்து ஸோ இந்தியாவில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே தான் அமெரிக்கன் இங்கிலீஷ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இங்கே வந்து இந்த பிபிசி இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி ஸோ அதை சொல்லுவாங்க. ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்க்கும்போது, இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை எஜுகேட்டட் பீப்புள் இன் இந்தியா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எஜுகேட்டட் பீப்புள் தான் ஸோ இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஸோ ஆர்டினரி பீப்புள் வந்து அவங்களுடைய மதர் டங்கில் தான் பேச முடியும். ஸோ எஜுகேட்டட் பீப்புள் மட்டும்தான் இந்தியாவில் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, இந்த லார்ட் மெக்காலே அது ஒரு வந்ததுக்கப்புறம் ஸோ இங்கே இந்த ஸ்கூல் ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அப்படிங்கிறத இந்தியாவில் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எஜுகேட்டட் பீப்புள் யாரெல்லாம் வந்து ஸோ இந்த ஸ்கூலில் எஜுகேஷன் எடுத்துட்டாங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஸோ இங்கிலீஷில் வந்து ஸ்போக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இட் டஸ் நாட் டிஃபர் ஃப்ரம் நேட்டிவ் இங்கிலீஷ் இன் கிராமர் அண்ட் வெக்காபுலரி. ஸோ நேட்டிவ் இங்கிலீஷுங்கிறது இங்கே எதை டினோட் பண்ணுது அப்படின்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான். ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷுக்கும் இந்தியன் இங்கிலீஷுக்கும் கிராமர்லேயோ வெக்காபுலரிலையோ எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ எங்கே டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன் ப்ரொனன்சியேஷன். ஸோ அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கிராமர்லேயோ வெக்காபுலரிலையோ பிரிட்டிஷ் இங்கிலீஷுக்கும் இந்தியன் இங்கிலீஷுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஆனால் ப்ரொனன்சியேஷனில் எடுத்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்டு அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ இது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷையும் ஒத்து போகிற மாதிரி இல்லை, அமெரிக்கன் இங்கிலீஷையும் ஒத்து போகிற இல்லை. எதுலேன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரொனன்சியேஷனில். ஏன் அப்படின்னா, in India there are a number of regional varieties. ஸோ இங்கே ரீஜனல் வெரைட்டிஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து நம்பர் ஆஃப் ரீஜனல் வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ் பேசுகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அப்போ ஆந்திரா, தெலுங்கு, அதுக்கப்புறம் கேரளா, மலையாளம், ஸோ அந்த மாதிரி நிறையா ரீஜனல் வெரைட்டிஸ் இருக்குது. அப்போ அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அந்த நேட்டிவ் லாங்குவேஜ், அதாவது மதர் டங்க்கு ஏற்ற மாதிரி ஸோ அவங்க அந்த இங்கிலீஷ் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகுது. அதாவது இது பிரிட்டிஷ் இங்கிலீஷோ அமெரிக்கன் இங்கிலீஷோ ஒரே சிமிலாரிட்டியில் இல்லாமல் ரெண்டும் மாறி மாறி ஸோ என்ன ஆகுது அப்படின்னா ரீஜனல் வெரைட்டிஸ்க்கு தகுந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன் எவ்ரி ரீஜியன் தேர் ஆர் குட் அண்ட் பேட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இப்போ எங்கே எடுத்துட்டாலும் அப்படின்னா அங்கே வந்து நல்லா இங்கிலீஷ் பேசக்கூடிய பீப்புள்ஸும் இருப்பாங்க. ஸோ அதே ப்ரொனன்சியேஷனில் கொஞ்சம் பேடாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுற பீப்புளும் இருப்பாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ RAM, அப்போ ராம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை நேம்ன்ற மாதிரி சொல்லுவோம். அதே இதை கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக சொல்லும்போது RAM அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம எல்லாத்தையுமே ராம் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்.
ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ இங்கே இந்தியன் இங்கிலீஷில் ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு ஸோ ஒவ்வொரு ரீஜனுக்கும் தகுந்த மாதிரி அந்த ப்ரொனன்சியேஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி எப்படி வந்துட்டு ரீஜனுக்கு தகுந்த மாதிரி வேறுபடுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. குட் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் பேட் ஸ்பீக்கர்ஸ் வந்து எப்படி வந்துட்டு ஸோ அந்த ரீஜனில் வந்துட்டு எப்படி இங்கிலீஷை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த வவல் சிஸ்டம் ஆஃப் த ஆர்பி அண்டு ஐஇ. அதாவது வவல் சிஸ்டத்தில் ரிசீவ்டு ப்ரொனன்சியேஷனுக்கும் இந்தியன் இங்கிலீஷுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்க கொடுத்துருக்காங்க. அதாவது ரிசீவ்டு ப்ரொனன்சியேஷன் அண்ட் இந்தியன் இங்கிலீஷ் வவல் சிஸ்டத்தில் எப்படி வந்து டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத ஸோ இந்த ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் இங்கிலீஷ் ஹேஸ் ஒன்லி ஒன் ஃபோனிமிக் கரஸ்பாண்டிங் டு த ரிசீவ்டு ப்ரொனன்சியேஷன். ஸோ இப்போ பொனிம் பார்த்தோம் என்ன அப்படின்னா, பொனிம்ங்கிறது சவுண்டை தான் இங்கே டினோட் பண்ணுது. ஸோ இங்கே இந்தியன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஃபோனிம் தான் யூஸ் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா ரிசீவ்டு ப்ரொனன்சியேஷனுக்கு ஒன் சவுண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இந்தியன் இங்கிலீஷ் ஹேஸ் மோனோதாங் இன் த பிளேஸ் ஆஃப் ஆர்பி டிப்தாங்ஸ். அதாவது ஆர்பி டிப்தாங்ஸ் பதிலாக, அதாவது வவல் கிளைடர்னு சொல்ல முடியல டபுள் சவுண்டு, அந்த ரிசீவ்டு ப்ரொனன்சியேஷன் டிப்தாங்ஸ் பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்தியன் இங்கிலீஷில் மோனோதாங் யூஸ் பண்ணுறோம். அதாவது சிங்கிள் வவல் சவுண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மோனோதாங் சவுண்டை வந்து இந்தியன் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறோம். எங்கே அப்படின்னா இந்த பிளேஸ் ஆஃப் ரிசீவ்டு ப்ரொனன்சியேஷன் டிப்தாங்ஸ். ஸோ இந்த ரிசீவ்டு ப்ரொனன்சியேஷன்றது ஒரு ஆக்சென்ட் தான், அதாவது இன்ஸ்டன்ட்லி ரெக்கக்னைசபிள் ஆக்சென்ட் தான். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா டைப்பிக்கலி பிரிட்டிஷ் தான், பிரிட்டிஷ் பீப்புளில், அதாவது பிரிட்டிஷ் இங்கிலீஷில் யூஸ் பண்ணது தான். ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்துட்டு இதை வந்து பிபிசி இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி டினோட் பண்ணியிருக்காங்க. ஆர்பிங்கிறது ரிசீவ்டு ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கிறது அந்த ஆக்சென்ட் வந்து எங்கே குறிக்குது அப்படின்னா பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ஒரு ஃபார்மேட் வச்சுருக்காங்க அந்த ஆக்சென்ட்டுக்கு. ஸோ அந்த ஃபார்மேட் தான் இந்த ஆர்பி அப்படின்றது. அதாவது என்ன அப்படின்னா வே ஆஃப் ப்ரொனன்சிங் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், வே ஆஃப் ப்ரொனன்சிங் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் ரிசீவ்டு ப்ரொனன்சியேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ குவாலிட்டிஸ் ஆஃப் சம் இந்தியன் இங்கிலீஷ் வவல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆர்பி. அதாவது குவாலிட்டிஷன் எடுக்கும்போது இந்தியன் இங்கிலீஷ் வவல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆர்பி. ரிசீவ் ப்ரொனன்சியேஷன்லேருந்து வேறுபடுது. இந்தியன் இங்கிலீஷோட வவல்ஸ் வந்து ரிசீவ் ப்ரொனன்சியேஷன், அதாவது அமெரிக்கன் அந்த வே ஆஃப் ப்ரொனன்சிங்கோட கம்பேர் பண்ணும்போது நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த குவாலிட்டிஸில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வவல்ஸ் இந்த இந்தியன் இங்கிலீஷ் டிஃபர் ஃப்ரம் ஆர்பி. அதே மாதிரி வவல்ஸ் வந்து ஸ்பீக் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுவும் வந்து இந்த இந்தியன் இங்கிலீஷில் வந்து டிஃபர்ஸ் ஆகுது. எதோட கம்பேர் பண்ணும்போதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிசீவ்டு ப்ரொனன்சியேஷன், அதாவது வே ஆஃப் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ப்ரொனன்சிங்கோட கம்பேர் பண்ணும்போது ஸோ நிறையா வந்து டிஃபர்ஸ் இருக்குது டிஸ்ட்ரிபியூஷனில், வவல் டிஸ்ட்ரிபியூஷனில் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சேலியன் ஃபீச்சர்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது இந்தியன் இங்கிலீஷினுடைய இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸோ எப்படிலாம் அந்த இந்தியன் இங்கிலீஷ் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. எ கரெக்ட் பேட்டர்ன் ஆஃப் இங்கிலீஷ் வேர்ட் ஆக்சென்ட் ஷுட் பி மெயின்டைன். அதாவது அந்த வேர்ட் ஆக்சென்ட், ஸோ இங்கே இந்தியன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த கரெக்ட் பேட்டர்ன், அந்த வேர்ட் ஆக்சென்ட்டுக்குரிய அந்த கரெக்ட் பேட்டர்ன் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கரெக்ட் பேட்டர்ன் ஆஃப் சென்டென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த வேர்ட் ஆக்சென்ட் பார்த்தோம். ரெண்டாவதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ், பேட்டர்ன் ஆஃப் சென்டென்ஸ் எப்படி இருக்கணும் அதுவும் வந்து மெயின்டைன் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரொனன்சியேஷன். ஸோ ப்ரொனன்சியேஷன் ஆஃப் அன்ஃபெமிலியர் ப்ராப்பர் நேம் மஸ்ட் பி லேர்ன்ட். அதேமாதிரி அன்ஃபெமிலியராக உள்ள அந்த ப்ராப்பர் நேம் ப்ரொனன்சியேஷன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கே உள்ள பீப்புளுக்கு வந்து ஸோ அதை வந்து லேர்ன் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. த கான்சனன்ட் ஷுட் பி கிளியர்லி ஆர்டிகுலேட்டட். அதே மாதிரி கான்சனன்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கிளியராக வந்துட்டு ஆர்டிகுலேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா வவல்ஸோ கான்சனன்ட்ஸோ வந்து இங்கே உள்ள இந்தியன் பீப்புள், இந்தியன் இங்கிலீஷ் ஃபாலோவர்ஸ் வந்து ஸோ அதை வந்து ப்ராப்பராக வந்து ஆர்டிகுலேட் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. த நார்மல் யூசேஜ் இன் வெக்காபுலரி அண்ட் சின்டாக்ஸ் மஸ்ட் பி அப்சர்வ்ட். ஸோ அதே மாதிரி வெக்காபுலரியை நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கும் சின்டாக்ஸ் மஸ்ட் பி அப்சர்வ்ட், அதாவது வேர்ட் ஃபார்மேட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இங்கே உள்ள ஸோ அந்த இந்தியன் இங்கிலீஷ் பீப்புள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து அப்சர்வ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து ஸோ இங்கே உள்ள இந்தியன் இங்கிலீஷ் வந்து ஒரு ப்ராப்பராக இருக்கும், ஒரு கரெக்ட் ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வவல்ஸ் அண்டு டிப்தாங்ஸ் ஷுட் பி கிவன் கரெக்ட் லென்த்.
ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடிய அந்த வவல்ஸும் சரி, அதாவது டிப்தாங்ஸாக இருந்தாலும் சரி, மோனோதாங்ஸாக இருந்தாலும் சரி, கரெக்ட் லென்த்தில் வந்து அதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ லாங் வவல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு ஒரு டைமிங் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் இப்போ ஆனாக்கும் ஆவனாக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ஆங்கிறது ஒரு லாங் சவுண்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி வவல்ஸ்லேயும் வந்துட்டு இந்த ஷார்ட் வவல், லாங் வவல்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஸோ அதுக்கு வந்து ஒரு கரெக்ட் லென்த் கொடுக்கணும். ஸோ எவ்வளோ தூரம் வந்துட்டு அதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு கரெக்ட் லென்த் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தேர் ஷுட் பி நோ எலிஷன் ஆஃப் சிலபிள்ஸ். ஸோ இங்கே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஒமிஷன் ஆஃப் சிலபிள்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தேர் ஷுட் பி நோ எலிஷன் ஆஃப் சிலபிள்ஸ். ஸோ சிலபிள்ஸை வந்து ஸோ ஒமிட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸோ இந்த இந்தியன் இங்கிலீஷோடைய சேலியன்ட் ஃபீச்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கும் இந்தியன் இங்கிலீஷ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, என்னெல்லாம் இருந்தால் இந்த இந்தியன் இங்கிலீஷ் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் இங்கிலீஷை வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றத ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. The reading of a set text should be done carefully. ஸோ அதே மாதிரி இப்போ ரீட் பண்ணும்போது என்ன அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்து எந்த செட்டில் இருக்கோ ஸோ அதே மாதிரி ரீட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நிறைய ஃபங்க்ஷுவேஷன் யூஸ் பண்ணுறோம், ஃபுல் ஸ்டாப், கமா, செமிகோலன். ஸோ அந்த அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் எடுக்கும்போது இப்போ ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ். ஸோ அது எந்த செட்டில் இருக்கோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக ரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கரெக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இங்கிலீஷ் வவல் அண்டு கான்சனன்ட் should be learned by. ஸோ அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இங்கிலீஷ் வவல்ஸும் கான்சனன்ட்ஸும் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கான்சனன்ட் யூஸ் ப்ரொனன்சியேஷன் டிக்ஷனரி. ஸோ அதாவது அந்த ப்ரொனன்சியேஷனுக்கும் இல்லை அந்த டிக்ஷனரியை வந்து இங்கே உள்ள இங்கிலீஷ் பீப்புள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணும்போது தான் ஸோ ஒரு கரெக்டான இந்தியன் இங்கிலீஷ் வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஃபர்ட் ஷுட் பி டேக்கன் டு டெவலப் இந்தியன் இங்கிலீஷ். ஸோ இந்தியன் இங்கிலீஷ் வந்து ஒரு இன்னும் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான லெவலில் இல்லை. ஸோ என்ன அப்படின்னா 1947 ஸோ இது வந்து லிங்வா ஃப்ராங்கா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து அடைஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணாங்க அப்படின்னா அஃபிஷியல் லாங்குவேஜை யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டேட்டில் செகண்ட் லாங்குவேஜ், தேர்ட் லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ என்னதான் யூஸ் பண்ணாலும் இப்போ பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷை கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்த ப்ரொனன்சியேஷனில் இன்னும் வந்துட்டு ஒரு கிளியரன்ஸ் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ரீஜன்லேயும் வந்து ஸோ ஒவ்வொரு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரொனன்சியேஷன்ற அந்த ஒரு விஷயம் வந்து இந்த இந்தியன் இங்கிலீஷ் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷோடையோ அல்லது அமெரிக்கன் இங்கிலீஷோடையோ ஸோ இன்னும் வந்து ஒரு கம்பேர் பண்ண முடியாத லெவலில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எஃபர்ட் ஷுட் பி டேக்கன் டு டெவலப் இந்தியன் இங்கிலீஷ். ஸோ இன்னும் இந்த இந்தியன் இங்கிலீஷை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் இங்கிலீஷ் வில் தென் பி கால்ட் எ செப்பரேட் ஐடென்டிட்டி ஆஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ் அண்டு ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ். ஸோ இப்போ அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் மூலமாக தான் அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஸோ அவங்க பிரிட்டிஷ் காலனைசர்ஸ் மூலமாக தான் டெவலப் ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த இந்தியன் இங்கிலீஷ் அப்படிங்கிறதுக்கும் ஒரு செப்பரேட் ஐடென்டிட்டி இருக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான இந்த எஃபர்ட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு எப்படி அமெரிக்கன் இங்கிலீஷ் டெவலப் ஆச்சோ அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடச்சிதோ, அதே மாதிரி ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ் அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடச்சிதோ, அதே மாதிரி இந்த இந்தியன் இங்கிலீஷ்க்கும் ஒரு செப்பரேட் ஐடென்டிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்தியன் இங்கிலீஷினுடைய இன்ட்ரொடக்ஷன். ஸோ வவல்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வவல்ஸும் கான்சனன்ட்ஸும் வந்து அந்த ஆர்பி ரிசீவ்ட் ப்ரொனன்சியேஷன் வந்து எப்படி வேறுபடுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிப்தாங்ஸுக்கு பதிலாக நிறையா மோனோதாங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ரிசீவ்ட் ப்ரொனன்சியேஷனை கம்பேர் பண்ணும்போது அதாவது பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன் அதோட கம்பேர் பண்ணும்போது இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறையா டிப்தாங்ஸ் பதிலாக மோனோதாங்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதாவது சிங்கிள் வவல் சவுண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு யூனிட் 9 உள்ள அந்த இந்தியன் இங்கிலீஷ், இந்தியாவில் இங்கிலீஷ் எப்படிலாம் இருக்குது, எப்படிலாம் க்ரோத் ஆச்சு அப்படின்றதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அந்த ஏற்கனவே பார்த்தாலே அந்த ஆர் சவுண்டு பிரிட்டிஷ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அந்த ஆர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைலன்ட் சிலபிளாக யூஸ் பண்ணுவாங்க. அதை நான் ரோட்டிக் சொல்கிறது.
நார்த் அமெரிக்கன் இங்கிலீஷ்னு எடுக்கும்போது அவங்க ரோட்டிசிட்டி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது ஆர்க் கலர்ட் வெர்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க் அப்படிங்கிற வேர்டு எடுத்தோம்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பார்க் அப்படின்ற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அது நார்த் அமெரிக்கன் இங்கிலீஷில் அவங்க ஃபுல்லாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, அது பார்க் அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த ஆர் வந்து ஸோ அது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா ரோட்டிசிட்டி ஆர்க் கலர்ட் வெர்பல்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ அது வந்து நார்த் அமெரிக்கன் யூஸ் பண்ணுறாங்க, அமெரிக்கன் இங்கிலீஷில் இது யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்தியன் இங்கிலீஷையும் பிரிட்டிஷ் இங்கிலீஷையும் எடுத்துட்டோம்னா இங்கே யூஸ் பண்ணுறது வந்து நான் ரோட்டிக் அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்தியன் இங்கிலீஷோட salient features, vowels and the consonants உள்ள difference when we compare to received pronunciation of British English. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.